அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் காக்கின் கனவுகள் காவலர் பயிற்சி மையம். நமது பயிற்சி மையத்துல எஸ்ஐ, பிசி, ஹைகோர்ட் பணிக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. அதே மாதிரி எஸ்ஐ மற்றும் பிசி டெஸ்ட் பேஷன் போயிட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் இணைந்து பயன்பெறுங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஸ்ஐ மற்றும் பிசி நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்கலாம் வாங்க. எஸ்ஐ மற்றும் பிசி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் சின்னதா யோசிங்க. அந்த யூடியூப் சேனல் சொன்னாங்க, இந்த யூடியூப் சேனல் சொன்னாங்க, இன்னைக்கு நோட்டிபிகேஷன், நாளைக்கு நோட்டிபிகேஷன், இந்த வருஷம் லாஸ்ட் நோட்டிபிகேஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அவங்க சின்னதா காதுல தகவலை வாங்கிக்கணும். அது பெருசா ஊதி பலூன் மாதிரி நமக்கு சொல்லிடுறாங்க. அதை நம்ம நம்பிட்டு ஏமாந்துடும். சோ நீங்க சின்னதா யோசிங்களேன். தமிழக காவல்துறைக்கு ஒரு 10,000 போலீஸ் கான்ஸ்டபிள் தேவைப்படுதுன்னா அவங்க யாருக்கிட்ட முறையிடுவாங்க? டிஎன்எஸ்ஆர்பி சிஎம் கிட்ட முறையிடுவாங்க. ஏன்னா சிஎம் கிட்ட டைரக்ட் கண்ட்ரோல் காவல்துறை இருக்கு. அப்போ சிஎம் பாப்பாரு, ஒரு வேகண்ட்டுக்கு மாசம் 25,000 சம்பளம். 25,000 சம்பளம் போது 10,000 வேகண்ட்டுக்கு மாசம் எவ்வளவு வருது? 25 கோடி வருது. அப்ப வருஷத்துக்கு 300 கோடி வருது. ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிருப்பாரு? தமிழக காவல்துறைக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்கிருப்பாரு வருஷம். அந்த பட்ஜெட்ல காவல்துறைக்கு ஒதுக்க பட்ஜெட்ல இந்த 300 கோடின்றது அதிகமா வந்துச்சுன்னா இவங்க கொடுத்த 10,000 வேகன்ட்ல கம்மி பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க நோட்டிபிகேஷன்ல. ஆனா அவருக்கு ஒதுக்கின காவல்துறைக்கு ஒதுக்கின பட்ஜெட்டுக்குள்ள இந்த 300 கோடி இருந்ததுன்னா இவங்க கொடுத்த 10,000 வேகன்சி கண்டிப்பா ஃபில் பண்ணுவாங்க. அதனால நீங்க யோசிங்க. அந்த யூடியூப் சேனல், இந்த யூடியூப் சேனல் எல்லாம் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க? பிசி படிக்கக்கூடிய மாணவர்களே 6ல இருந்து 10வது வரைக்கும் புதிய சமைச்சர் புக் வாங்கிங்க. தெளிவா லைன் பை லைன் படிங்க. அப்புறம் எஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்கள் 6ல இருந்து 12வது வரைக்கும் சிலபஸ் வாரியா லைன் பை லைன் படிங்க. கண்டிப்பா உங்க கோலை அச்சீவ் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழக முதல்வர் அவர்களுக்கு நமது காக்கின் கனவுகள் காவலர் பயிற்சி மையம் சார்பாக ஒரு சிறிய வேண்டுகோள். ஐயா, வருஷம் காவல்துறைக்கு ஆள் எடுப்பதா சொல்லியிருந்தீங்க. 2022ல எஸ்ஐயும் பிசியும் எடுத்தீங்க. அவங்களும் ட்ரைனிங் போய் வேலைக்கும் போயிட்டாங்க. 2023ல எஸ்ஐயும் பிசியும் நோட்டிபிகேஷன் வந்தது. ஆனா பிசி மட்டும் தான் இப்ப ட்ரைனிங் போயிருக்காங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு எஸ்ஐ இன்னும் போல. அவங்களோட கேஸ் இன்னமும் நிலுவையில் இருக்கு. 2024 இந்த வருடத்துல எஸ்ஐயும் பிசி இது வரைக்கும் வரல. எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் டிஎன்எஸ்ஆர்பி வெப்சைட்ல ஜூன் மாசம் வெளியதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த நோட்டிபிகேஷனும் நீக்கிட்டாங்க. அதால எல்லாரும் படிக்கக்கூடிய மாணவர்கள், எஸ்ஐ மற்றும் பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே ஏமாற்றத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷத்தோட ஏஜ் முடியுது. அடுத்த வருஷம் நீங்க விட்டீங்கன்னா ஏஜ் இருக்க பசங்க பயனடைவாங்க. ஏஜ் இல்லாத பசங்க ரொம்ப ஏமாற்றத்தோட போயிடுவாங்க. அதால நீங்க அடுத்த வருஷம் விட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த வருஷம் வயது முடியறவங்களுக்கு ஒரு வயது தளர்வு அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.